வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் growth சேலஞ்ச் டே 5. ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து டே 5 ஆயிருக்கு. ஸோ டே 5க்கு உண்டான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டென்ட் என்ன கண்டென்ட்ன்றதை நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ரெட் பண்ணிடலாம். தென் இங்கே போய்க்கலாம். போயிட்டு நான் வந்து பிங்க் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல். பிகாஸ் ஒரே பேக்ரவுண்டை வந்து நான் சூஸ் பண்ணி அதையே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல பிராண்டாக உருவாக முடியும். ஸோ அது நான் ஒரு இதில் படித்தேன், ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இதை அப்படியே பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து ஒயிட் தான் இருக்குது. ஸோ இது வந்து அவுட்லைனில் வந்து பிளாக் கொடுத்துடலாம். பிளாக் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து 1 2 3 4 5 ஓகே, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு இது டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங்னு வருது, அதுக்கு தேவையான கிராஃபிக்கை நம்ம வந்து போடணும். இப்போ ஸோ இந்த கிராஃபிக்கை நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு நேராக இங்கே போயிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போய்க்கலாம். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 செகண்ட், write it in 5 points short and use simple words to understand easily. ஓகே, கொடுத்துடலாம். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன், 1 செகண்ட், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் தேர்ட் ஒன், then fourth one, then fifth one. Add text carefully. ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒன் தேங்க்யூ கொடுத்துட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 1 கொடுத்துடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து இங்கே 1 கொடுத்துடலாம். தென் இங்கே வந்து 2 கொடுத்துடலாம். தென் இங்கே வந்து 3 கொடுத்துடலாம். தென் இங்கே வந்து 4 கொடுத்துடலாம். அப்புறம் இங்கே 5 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தேங்க்யூக்கு மேலே ஒரு ஹார்ட் போட்டுடலாம். ஹார்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அனிமேட் பண்ணணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சேலஞ்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ இதை ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். இந்த பின்னாடி பிங்க்குக்கு ஒயிட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஓகே வந்துடுச்சு.
இங்கேயுமே உங்களுக்கு மொத்தமாக ஒயிட் மாறிடுச்சு. அதனால் நம்ம இதை ஓகே இதை பிளாக் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அனிமேட் பண்ணிடலாம். பேஜில் போயிட்டு மேஜிக் அனிமேட். ஓகே, நம்ம நேற்று வந்து எலகன் போட்டோம், இன்றைக்கி எனர்ஜெட்டிக் போடலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு இதில் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் எப்போயுமே. ஸோ அதை நான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனர்ஜெட்டிக். ஓகே, ஸோ அடுத்த டேட்டை போட்டு வச்சுக்கலாம். 16/12/25. ஓகேவா? போட்டுட்டு ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கலர் வைப் 0.75 கீழேருந்து 2வது. ஸோ அதே இது இங்கேயும் கலர் வைப் 0.75 கீழேருந்து 2வது. அதை போட்டுட்டு 2.5 செகண்ட்ஸில் எல்லா பேஜுக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட்டை படி அதே மாதிரி நம்ம அதை மாற்றணும். இதே ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு நேராக ChatGPTக்கு போயிட்டு write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டை இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாறி மாறி வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே மீனிங் ஒன்றா தான் இருக்கும், அவ்வளோ வேர்ட்ஸ் மாறாது. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுடலாம். இதுக்கும் ஸ்பேஸ் 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 விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான ஹேஷ்டேக்ஸ் போடணும். ஸோ எடிட்டிங் டிப்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ நான் எடிட்டிங்க்கு உண்டான ஹேஷ்டேக்ஸ் நான் போடணும். ஹேஷ்டேக்ஸ்ன்னு போட்டு இங்கே எடிட்டிங் வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்கு போயிடலாம். போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து இங்கே சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸ்பேஸ் கரெக்டாக விடணும். ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்ருக்கேன். என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபோனோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர் பண்ணி ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போய்க்கலாம். போயிட்டு இங்கே ரீல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல சவுண்டை கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு இது நான் பண்ணுறது வந்து எனக்கு காப்பிரைட் வந்துடும்ன்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ நீங்களும் இதே ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த பாட்டை போடுறேன். போட்டு இது டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் கவர். புது ப்ரொஃபைல்னால உங்களுக்கு சில இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும். பட் வந்து இது போக போக கரெக்டாயிரும். நம்ம புதுசாக இருக்கிறதுனால சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்ட மாட்டேங்குது. நான் ஒரு இதில் படித்தேன், கொஞ்ச நாளில் வந்துடும், ஒரு 4 to 5 டேஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால்
வந்துருச்சான்னு செக் பண்ணேன். இதை நம்ம இப்போ டிராஃப்ட்டில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். டே 5க்கு தேவையான போஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நான் டிராஃப்ட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை நான் வந்து 6 o'clock நான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணணும். அதான் என்னோடய வேலை. அதை கரெக்டாக நான் தம்ப்நெயிலை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நான் வந்து போஸ்ட் போட்டுருவேன். ஸோ என்னோட சேனலோட லிங்க் வந்து நான் வந்து கீழே, அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் வந்து கீழே நான் வந்து குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அத வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.